வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி திமுக அதிமுகவுக்கு பிறகு ஒரு நீண்ட காலம் ஒரு ப்ரூவன் ஓட் பேங்கோடு இருக்கக்கூடிய கட்சி இப்போது செங்குத்தான பிளவு, அன்புமணி நீக்கம், இவருக்கு அதிகாரம் இல்லைன்னு அவங்க தரப்பு கேவியட் போட்டிருக்கிறாங்க. இவங்க அலுவலகங்கள் யார் கட்டுப்பாட்டில், ஏன்னா மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய அலுவலகங்கள்ங்கிற இடத்துக்கு போயிருக்கு. வன்னியர் சங்க அலுவலகம் தொடர்பாக மாற்றி மாற்றி பூட்டு போட்டு ஒரு சிக்கலும் கைகலப்பாக திண்டிவனம் பக்கத்தில் மாறி இருக்குங்கிற செய்திகளை பார்க்குறோம். எதை நோக்கி போகிறது பாட்டாளி மக்கள் கட்சி சார்? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நோக்கி போகிறது. அப்பா மகன் பிரச்சனை கட்சி பிரச்சனையாச்சு. இப்போ கட்சி பிரச்சனை நடுத்தருக்கு சமூகத்தோட பிரச்சனையாக மாறுது. அப்போ இனிமேல் அது சட்டம் ஒழுங்கு தன் கடமையை செய்யும். தைலாபுரத்துக்குள்ளே அப்பாவுக்கும் மகனுக்கும் இருந்த பிரச்சனை குடும்ப பிரச்சனையாக இருந்தது. குடும்ப பிரச்சனையாக கட்சி பிரச்சனையாக மாற்றி பொதுக்குழுக்கு வந்தது. பொதுக்குழுலேருந்து மறுபடியும் நடுத்தருக்கு சந்தி சிரிச்சுது. மகனை கட்சியை விட்டு நீக்கினார். அப்பா பிள்ளை பிரச்சனை குடும்ப பிரச்சனையாச்சு. குடும்ப பிரச்சனை கட்சி பிரச்சனையாச்சு. கட்சி பிரச்சனை தமிழ்நாட்டோட பிரச்சனையாக மாறுது. இது தமிழ்நாட்டோட பிரச்சனை கிடையாது. அப்பா பிள்ளை எப்படி வேணால் அடிச்சுக்கிட்டும் என்ன வேணால் பண்ணட்டும், சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டும். ஒரு சிறு துளி வன்முறை இரு தரப்பிலிருந்து வந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அது ஒடுக்கப்பட வேண்டும். வேண்டியவங்க வேண்டாத பட்டாதவங்கன்னு போலீஸ் பார்க்கக்கூடாது. திமுக வேண்டியப்பட்டவன் அல்லது அண்ணா திமுக வேண்டியப்பட்டவன்ற பார்வை இருக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி திண்டிவனம் பக்கத்தில் நீங்கள் சொன்னது போல் வன்னியர் சங்க அலுவலகத்தை யார் கட்டுப்படுத்துவதுன்றதுல பிரச்சனை இல்லை, அடிதடி ஆகிருக்குது. ராமதாஸ் ஆட்களை போட்டு போயிட்டாங்க. இது தமிழ்நாடு பூரா எதிரொலிக்கும். குறிப்பாக வட தமிழ்நாட்டில் பாமகவுடைய அலுவலகங்கள், பாமக மட்டும் இல்லை வன்னியர் சங்க கட்டிடங்களும், அது ரெண்டுமே யார் கட்டுப்பாட்டுக்குள்ளன்றது சிக்கல் வரும். இப்போ ரெண்டு பேருமே அதை அடிதடியில் இறங்குறாங்கன்னா சட்டம் ஒழுங்கு தன் கடமையை சிறப்பாக செய்ய வேண்டும். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி நடுத்தரவுக்கு சந்தி சிரித்து கொண்டு இருக்கிறது. அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி கொள்ளி வச்சுட்டாங்க. அது மட்டும் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். இப்போ இன்றைக்கி இது வெறும் அரசியல் பிரச்சனை, வாய்மொழியான கருத்து பரிமாற்றங்கள், பரஸ்பர குற்றச்சாட்டுகள் என்பதை தாண்டி அடிதடியாக நிற்கிறது. கட்டடங்களை யார் கட்டுப்படுத்துறது, வெல்த்தை யார் கண்ட்ரோல் பண்ணுறது, சொத்தை யார் கண்ட்ரோல், பிரச்சனையா தானே. இப்போ அது அடுத்து பச்சையாக தெரிய போகுது. இப்போ இன்றைக்கி அதுக்கான அறிகுறி தெரிஞ்சிடுச்சு. வன்னியர் சங்க கட்டடத்தை யார் கட்டுப்பாட்டில் வைக்கிறதுன்னு திண்டிவனத்தில் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும், அப்பா கோஷ்டிக்கும் பிள்ளை கோஷ்டிக்கும் சண்டை. நேற்றே ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் ராமதாஸ் வீட்டுக்கு போயிருக்கு. ஏன்னா என்ன வேணால் நடக்கலாம்னு தோணுது. ஷாஜகான்களும் அவுரங்கசீப்புகளும் முகலாயர் ஆட்சி காலத்தில் மட்டுமல்ல, எல்லா காலங்களிலும் அவுரங்கசீப்புகளும் ஷாஜகான்களும் இருந்துதான் வரலாறு வழிநடுக இருந்திருக்கிறார்கள். அதனால தான் ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் அதிவிரைவு படை நேற்றைக்கு மாலையே ராமதாஸுடைய வீட்டுக்கு தைலாபுரத்துக்கு போயிருக்குது. அன்புமணிக்கும் அதே மாதிரி ஈக்குவல் பாதுகாப்பை பலப்படுத்தணும். சரி, தனிப்பட்ட முறையில் ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணுன்றதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. அவர்கள் மீது ஒரு சிறு துரும்பு கூட படாமல் பார்த்து கொள்ள வேண்டியது காவல்துறையோட வேலை. அதிலெல்லாம் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த நிலைமை அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் சிறு காயம் கூட படாமல் அவங்க தப்பிச்சுக்கலாம். தொண்டர்கள் அடிச்சுன்னு ரோட்டில் உருள்றானுங்க, பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கிறாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக காவல்துறை அனுமதிக்க கூடாது. ஒவ்வொரு கிளையமைப்பிலும் யார்கிட்ட அந்த அத்தாரிட்டிங்கிற இது மாநிலம் முழுவதும் அந்த பிரச்சனை வரப்போகுது. அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரஸ்ட்டில் நிற்கும். ட்ரஸ்ட்டை யார் கட்டுப்படுத்துறதுன்னு அது ஒன்று மட்டும் நல்லா தெரியுது. இது ஃபைட் டு த ஃபினிஷ். ரொம்ப பேர் நினச்சாங்க இது பிரச்சனை ஸ்டாம் இன் டீ கப்னு. நான் கூட அப்படி தான் நினச்சேன், சரியாயிடும்னு. மிக மிக தவறான கணிப்பு என்பது தெரிகிறது. 16 பேர் பஞ்சாயத்து போனாங்க. கடைசியில் ஹைகோர்ட் ஜட்ஜு ஒரு தடவை முயற்சி செய்தார். அப்படியும் அவர்கள் திருந்துறதா தெரியல. நஷ்டம் ரெண்டு பேருக்கு தான், அப்பாவுக்கும் நஷ்டம், பிள்ளைக்கும் நஷ்டம். வன்னியர் வாக்கு வங்கி சிதறுகிறது. 26 இவங்க விரும்பிலாம் போய் யாரோடையும் கூட்டு சேர மரியாதையோட கூட்டணி யாரோடையும் இவங்க வச்சுக்க முடியாது. திமுக அண்ணா திமுக ரெண்டு பேரில் ஒருத்தரோட கூட்டணி போவாங்க. அதில் பிரிஞ்சு போய் ரெண்டு பேரும் வெவ்வேறு அணிக்கு போவாங்க. ஒருத்தர் திமுக கூட்டணினா ஒருத்தர் அண்ணா திமுக கூட்டணி போவாங்க. அங்கே ஒன்றும் உங்களுக்கு பெரிய மரியாதைலாம் இருக்காது. 30 சீட்டு கொடு, 40 சீட்டு கொடுங்க, 60 சீட்டு கொடுனவங்க இப்போ 5 சீட்டு கொடுத்தா கூட வாங்கிட்டு தான் போய் ஆகணும். இல்லைனா போய் தனியாண்டு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? இன் அதர் வேர்ட்ஸ், நீங்கள் ரெண்டு பேருமே இன்னைக்கு ப்ரூவன் ஓட் பேங்க் கொண்டவங்க கிடையாது அப்படின்னா 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி சைபர் ஆச்சு. ஒன்றுமே கிடையாது. வன்னியர்களில் தான் தமிழ்நாட்டில் பெரிய ஜாதினா ராமதாஸ் என்னைக்கும் முதலமைச்சராக இருக்கணும். அவர் பிள்ளையே திரும்ப தோற்று போனார். அவர் மருமக தோற்று போனாங்க. அதனால் ஜாதியை வச்சுலாம் ஒன்றும் ஜனங்க ஒன்றும் பெரும்பாலானவங்க ஓட்டு போகிறது கிடையாது. அப்படின்னா கருணாநிதி ஜெயலலிதாவோட ஜாதி ரொம்ப சிறுபான்மையினரான ஜாதி. ஆனால் அவங்க எல்லாருக்குமான தலைவர்களாக இருந்தாங்க. இந்த கேவலமான ஜாதி அரசியலை ஜெயலலிதாவும் பண்ணல, கருணாநிதியும் பண்ணல. அது பண்ணுறது அன்புமணியும் அவங்க அப்பா ராமதாஸும் தான். இதனுடைய அடுத்த கட்டம் அப்படின்னா
வட தமிழ்நாடு இன்னைக்கு நான் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனுக்காக பேசணும் அப்படின்னா, கடந்த காலத்தில் விஜயகாந்த் அவர்கள் வந்தபோது மிகப்பெரிய அளவுக்கு வட தமிழ்நாட்டில் அவர் பாமகவுக்கு ஒரு டென்ட்டை ஏற்படுத்தினார். விஜயனுடைய முதல் மாநாடும் வட தமிழ்நாடு, குறிப்பாக விக்கிரவாண்டி அவங்க திண்டிவனத்துக்கு பக்கத்தில் தான் அவர் டார்கெட் பண்ணியிருந்தார். இப்படியான ஒரு ஃபோர்ஸ் உங்களுக்கு பொலிட்டிக்கலி வரும்போது, ஒரு சேலஞ்சர் வரும்போது நீங்கள் இன்னும் கான்ஷியஸாக இல்லை இருக்கணும். அதை தாண்டி இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான பாலிட்டிஷியன் ராமதாஸ் அவர்கள் இதை நகர்த்துறாரு அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? இல்லைங்க, வெரி சிம்பிளுங்க. இது ஒன்றும் கம்ப சூஸ்திரம் இல்லைங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டப்படாதீங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இவ்வளோ சிரமப்பட வேண்டிய அவசியம். பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸே பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் இல்லை சார். இனிமேல் பணம், மணி ட்ரிவன் அண்ட் பவர் ட்ரிவன், 2 ஆஸ்பெக்ட் இருக்குது பாலிடிக்ஸில். பணத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு அரசியல், அதிகாரத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு அரசியல். இன்றைக்கி திமுக பண்ணிக்கிட்டு இருக்கிறது அதிகாரத்தை தக்க வைப்பதற்கான அரசியல். அதுக்கு பணம் தேவைப்படும். ஊரை கொள்ளடிப்பாங்க, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க, லஞ்சம் வாங்குவாங்க, அதிகாரத்தை காப்பாற்றிப்பாங்க. இது பவர் ட்ரிவன். அங்க மணி கருணாநிதி, ஜெயலலிதா, ஸ்டாலின் எல்லாருமே பவர் ட்ரிவன். இன்ன வரைக்கும் திமுக பவர் ட்ரிவன். அண்ணா திமுக கதை என்ன ஆகிப்போச்சுன்னா, பவர் ட்ரிவன் தான் அவங்களும். ஆனால் நடுப்புற மணி ட்ரிவனாகவும் அவங்க ஓரளவு மாறி இருக்காங்க. வேறு வழி இல்லாமல் தான் போய் பிஜேபி கிட்ட சரண்டர் ஆனாங்க. பட் ஸ்டில் அவங்களும் பவர் ட்ரிவன் தான். அவங்கள 100% மணி ட்ரிவன்னு சத்தியமாக சொல்ல முடியாது. தேர் ஆல்சோ பவர் ட்ரிவன் தான். ஏன்னா அப்படி இல்லைன்னா மொத்தமாக அவங்க இப்போ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு போய் பிஜேபி சொல்கிறது எல்லாத்தையும் ஏற்றுக்கலாம். அப்படி இல்லை. ரெசிஸ்ட் பண்ண வேண்டிய விஷயத்தில் ரெசிஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, எதிர்த்து வாக்கள் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஏடிஎம்கேவும் பவர் ட்ரிவன் தான், சந்தேகமே இல்லை. பட் சில காம்ப்ரமைஸ் இருக்குது மணி ட்ரிவனுக்காக. டிஎம்கே 100% பவர் ட்ரிவனில் இருக்காங்க. மற்ற கட்சிங்க எல்லாரும், பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, இந்த கட்சிகள் எல்லாமே 100% மணி ட்ரிவன். இவங்க கிட்ட இருக்கிறத காப்பாற்றிக்கிறதுக்கு இவங்களுக்கு அரசியல் வேணும், ஒரு கேடயம் வேணும், ஒரு கான்ட்லெட்டுன்னு அது தேவை இவங்களுக்கு. ஸோ பாட்டாளி மக்கள் கட்சி அன்ஃபார்ச்சுனேட்லி மணி ட்ரிவனாக போயிடுச்சு. இட் இஸ் நாட் பவர் ட்ரிவன். அதோட விளைவு தான் மாறி மாறி அப்பாவும் பிள்ளையும் போய் பிஜேபி கிட்டையும் ஏடிஎம்கே கிட்டையும் சரண்டர் ஆகுது. யோசிச்சு பாருங்கள். அவர் ராமதாஸ் பிஜேபியை பற்றி பேசாத பேச்சு கிடையாது, திமுக பற்றி பேசாத பேச்சு கிடையாது. இன்னைக்கு இதை ராமதாஸ் மோடிக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு தானே உட்காந்துருக்காரு. 0க்கு கீழே மதிப்பெண் இல்லைன்னு சொன்ன ஒரு 4 நாள் ராமதாஸ் போய் மோடியை கட்டி பிடிச்சிட்டு நின்னா. மோடி நண்பர் ஜனாதிபதியாக கூட நான் அப்படியே அளந்து விட வேண்டியதுதான். ஆகவே இருக்கிற சொத்தை காப்பாற்றதா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு காசு. இனிமே அரசியல் அதில் எப்போ அது வந்ததோ, when your politics become money driven, இதெல்லாம் நடக்கும். கூச்ச நாச்சம் இருக்காது, வெக்கமான இருக்காது, எவன் கூட வேணால் சேர்ந்துக்கலாம். நேற்று இப்படிப்பேன், அதெல்லாம் கவலையே இல்லை. அரசியலில் யாருக்கும் வெக்கம் இல்லை. கவுண்டமணி அந்த காலத்திலே சொல்லிட்டார், அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பான். அந்த டைலாக் ஒன்று கையில் எடுத்துப்பாங்க, போய் வாங்க வேண்டியதை வாங்கிட்டு போய் சேருவாங்க. ஆனால் எனக்கு அதில் ஒரு விஷயம் புரியல. என்னன்னா, அவங்க லாஜிக் படி பார்த்தாலே இது தப்பு. ஏன்னா ஒன்றுபட்ட பாமக இருந்ததுன்னா பார்கெனிங் பவர், எது வேணும்னு போய் நிற்கிறாங்களோ அது கூடுதலாக கிடைக்கும். இப்போ இவங்க உடஞ்சி போய் நிற்கிறதால அது இவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது. கிடைக்க வேண்டியது கிடைக்காட்டியும் பரவாயில்ல, ஏன் ஹெகமோனி இருக்கணும்னு அப்பா வந்துட்டார். பிள்ளையை பொறுத்தவரை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்ட்டார். இவ்வளோ தான் சார். பிரிச்சுக்கிறதுல சண்டை சார். எதை பிரிச்சுக்கிறதுன்னு மட்டும் கேட்டுறாதீங்க, பிரித்து கொள்வதில் சண்டை. அதோட விளைவு தான் இன்றைக்கி இங்கே நிற்குது. என்னங்க உங்களுக்குள்ள கொள்கை பிரச்சனை ஏதாவது இருக்கா? அப்பனுக்கும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் 2 பேரும் பிஜேபியை போட்டி போட்டுட்டு புகழ்கிறாங்க. அப்புறம் என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை? நான் கேட்குறேன். 2 பேரும் ஒன்று தானங்க. 2 பேருக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. இது தனி மனித குரோதம், தனி மனித அவலங்கள், வாயால் சொல்ல முடியாத அளவுக்கு அவலமான காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு குடும்பத்தில். யோசிச்சு பாருங்கள். ஒரு நிறைவாழ்வு வாழ்ந்த மனிதர் அவர், 87 வயது, ஒரு ஸ்டான்ச் பேக்வர்ட் கிளாஸ் லீடர், சந்தேகமே இல்லை. அவரால் நிறையா அந்த கம்யூனிட்டிக்கு நன்மைகள் விளைஞ்சிருக்கு. தலித் மக்களுக்கு இணையாக மோசமான நிலைமையில், ஒடுக்கப்பட்ட நிலைமையில் வாழக்கூடிய மக்கள் தான் வன்னியர்கள். அவங்களுக்காக அவர் எவ்வளவோ செஞ்சுருக்காரு. அவருடைய வாழ்க்கையில் தீபங்களை, ஒளி தீபங்களை ஏற்றி வைத்திருக்கிறார். அதில் சந்தேகமே இல்லை. டாக்டரா, இன்ஜினியரா, அட்வொகேட்ஸா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸா, எவ்வளவோ சமூகத்தோட அனைத்து துறைகள்லையும் மேலே 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 கடந்த 40 ஆண்டுகளில் வன்னியர்கள் வந்திருக்காங்க, ஆண்களும் பெண்களும். நான் என் கண்ணால் பார்க்குறேன். 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிவில் சர்வீஸ் தேர்வில், ஏன்னா யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸோடு நான் தொடர்ந்து பழகி கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு சம் சார்ட் ஆஃப் மென்டரிங் ஒர்க் நான் பண்ணுறேன். எனக்கு தெரியும். 10 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பசங்களுக்கு அவங்களோட பேசும்பொழுது அதில் வன்னியர்களோட ரெப்ரசன்டேஷன் ரொம்ப கம்மியாக இருந்தது. இன்றைக்கி அதிகமாக இருக்குது. மகிழ்ச்சியாக இருக்குது அதை பார்க்கும்போது. தலித்துகளுக்கு எதே இணையான ஒடுக்கப்பட்ட ஒரு இனம் மேலே வருதுன்றது. மற்ற ஜாதி கட்சிகளை மாதிரி வன்னியர் சங்கத்தை நான் ஜாதி கட்சியாக பார்க்கல. பாமகவையும் ஜாதி கட்சியாக பார்க்கல. அவங்க மேலே விமர்சனம் உண்டு. ஆனால் அடிப்படையில் அது ஒரு திருமாவை எப்படி ஜாதி தலைவராக பார்க்கலையோ, ராமதாஸையும் அப்படி பார்க்கல. ஏன்னா 2 பேரும் ஒடுக்கப்பட்ட இனங்களுக்கான தலைவர்கள் தான்.
ஆனா ஒரு இன்னைக்கு காலத்துல அந்த ரெண்டு பேரும் ஒரே பாயிண்ட்ல ஒரே இருந்து பாயிண்ட்ல பயணிச்சவங்க நின்னவங்க. தான். ராமதாஸை வந்து நான் வந்து ஒரு ஜாதி தலைவரா பார்க்கல. அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு தலைவராக தான் நான் பார்க்குறேன். அவரால் அந்த சமூகத்துக்கு 40 ஆண்டுகள்ல எவ்வளவோ நன்மைகள் விளைந்தது உண்மைதான். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? நீங்க பண்ண அத்தனையும் எனக்கு அடிச்சு நகர்த்திக்கிட்டு இருக்குல்ல. இது வந்து அது அத்தனையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயம் தூக்கி சாப்பிடுறதுல டைல்யூட் வரலாறுல பண்ணிடுது. இதுதானே நிற்கும், அது நிற்காதுல்ல. அப்பாவும் மகனும் அடிச்சுக்கிட்டு நடுத்தருவுக்கு வந்தீங்க, வன்னியர்களோட இன்ட்ரெஸ்ட்டை காவு கொடுத்தீங்க, அங்கதானே வந்து நிற்க போகுது. எந்த விதத்துல இதெல்லாம் நியாயம்? 87 வயது வாழ்க்கையோட அந்திம காலத்துல இருக்கவருக்கும் புரியல. இன்னும் 30 ஆண்டுகளுக்கு அரசியல் செய்ய வேண்டிய எதிர்காலம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைமுறை எதிர்காலத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய நூற்றாண்டு காலத்திற்கும் மேலான எதிர்காலத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய அன்புமணிக்கும் புரியலன்னா என்ன சொல்கிறதுக்கு நம்ம என்ன இருக்குது? குடும்பத்தில் பெரிய மூத்தவர் அவர் தான். பிரச்சனைனா அவர்கிட்ட போய் மக்கள் அவர் கட்சிக்காரங்க நிற்பாங்க. அவரே பிரச்சனை பண்ணுறாருன்னா எங்கே போய் வந்து நிற்பாங்க? மங்கை சூதகமானால் கங்கை இடம் போகலாம், கங்கை சூதகமானால் எங்கே போவானுமோ அதுமாதிரி வந்து நம்ம குடும்பத்தில் சமுதாயத்தில் ஒரு பெரியவர் ஒருத்தர் இருக்காருன்னா பிரச்சனை வரவங்க எல்லாரும் அவரை போய் கேட்பாங்க, அவர் ஆலோசனை சொல்லுவார். அவரே பிரச்சனை பண்ணுறாருன்னா எங்கே போய் முட்டிக்கிறது? ஆகவே மற்ற ஜாதிகளைப் போல வன்னியர்களை வந்து ஒரு வன்னியர் சங்கங்களை ஜாதி சங்கமாக பார்க்கக்கூடாது. அவர்கள் ஒடுக்கப்பட்ட இனங்களுக்கான தலைவர்கள் தான். அவர்கள் மீது நாம் கரிசனத்துடன் தான் பார்க்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியை ஜாதி கட்சியாக பார்க்கல. ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி அது. வன்னியர்களுக்கான கட்சியாக இருந்தாலும் அது ஒடுக்கப்பட்ட இனத்துக்கான கட்சி. ஒரு தலித் பார்ட்டி எப்படி நம்ம வந்து வித் எம்பத்தி வித் கருணையுடன் அணுகணுமோ அப்படி தான் ராமதாஸையும் நான் அணுகிறேன், அன்புமணியையும் அணுகிறேன். ஆனால் அப்பா புள்ள சண்டை நடுத்தருக்கு வந்து சந்தி சிரித்து இன்றைக்கி அப்பாவை பற்றி பிள்ளையை பற்றி அப்பாவும் வாய் கூசக்கூடிய அளவுக்கு தனி மனித வாழ்க்கையை வெளியில் தூக்கி போட்டு, அதுவும் டாக்டர் ராமதாஸ் பெரியவருக்கு எதிராக கேரக்டர் அசாசினேஷன்ஸை கண்டினியூஸாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. வீடியோவில் உட்காந்து பேசுறது, வாய் கூசக்கூடிய தகவல்களை சொல்கிறது, இதுக்குமே எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பெரிய டீமையை இறக்கி விட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி தான் இந்த ஹேட் கேம்பெயின் ரன் ஆகுது. அப்படின்னா இவங்கெல்லாம் எதுக்கு இனிமேல் பொது வாழ்க்கையில் இருக்கணும்? எதற்காக பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒன்று இருக்கணும்? இழுத்து மூடிட்டு போங்க, இல்லை மக்கள் உங்களை தூக்கி எறியணும். இனிமேல் நீங்கள் இருப்பதற்கான எந்த விதமான தேர் இஸ் நோ லாஜிக்கல் ரீசன் ஆர் ஜெனுவின் ரீசன் லெஃப்ட் அவுட் ஃபார் யுவர் எக்ஸிஸ்டன்ஸ். பாட்டாளி மக்கள் கட்சி இனிமேல் ஜீவித்திருப்பதற்கான எல்லா காரணங்களும் மரித்து போய்விட்டன. அந்த கட்சி மொத்தமாக வந்து காணாமல் போய் ஒழிவது தமிழ்நாட்டுக்கு நல்லது. வேறு புதியவர்கள் வரட்டும், வன்னியர்களோட நலனுக்காக பாடுபடக்கூடிய புதியவர்கள் வரட்டும். அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி ஏதாவது ஒரு புது பேரில் வன்னியர் முன்னேற்றத்துக்காக, ஒடுக்கப்பட்ட மக்கள் முன்னேற்றத்துக்காக உழைக்கட்டும். இவங்களால் இந்த சமூகத்துக்கு இனிமேல் அப்பா புள்ள 2 பேரால் பாமகவுக்கோ வன்னியர்குள்ள இளைஞர்களுக்கோ இளம் பெண்களுக்கோ எந்த விதமான லாபமும் இனிமேல் இல்லை. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த காலத்தில் அவங்க வர்ற ஃப்ரண்ட் அப்படிங்கிறது திமுக அதிமுக 2 பேருமே விரும்பி இருக்கிறாங்க. இவங்க மாறி மாறி போன போதும் எலெக்ஷன் நேரத்தில் அகாமடேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த 2 கட்சிகளும் எப்படி இதை பார்ப்பார்கள்? அவங்க அதில் தலையிடுறாங்க இல்லைங்கிறத தாண்டி இப்படியான ஒரு ஓட் பேங்க் வேறு பக்கம் போகிறது, அல்லது நம்ம பக்கம் வரலாம் அந்த பக்கம் போயிடக்கூடாதுங்கிற கான்ஷியஸோடு அதை அணுக வாய்ப்பு இருக்கா? அவங்க 2 பேருக்கும் அந்த கவலை பெருசாக இருக்காது. அது அவங்களால முடியாது. இப்போ ஃபேக்ட் என்னென்னா, அது அந்த ஓட்டு கணிசமான அளவு விஜய்க்கு போகுது. யங்ஸ்டர்ஸ் ஓட்டெல்லாம் விஜய்க்கு போயிடும். அப்பா மகன் சண்டையில் கணிசமான அளவு இளைஞர்கள் வாக்குகள் 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் சொல்லலாம் விஜய்க்கு போகுது. மீதி இருக்கிறதுல ஒரு செக்ஷன் வந்து பாஜகவுக்கு போகும். ஏன்னா வன்னியர் கம்யூனிட்டி ஆஸ் சச் இஸ் க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி வித் ஆர்எஸ்எஸ், ஹிந்துத்வா. லாஸ்ட் 10 to 15 இயர்ஸில் அவர் எடுத்த எக்ஸ்பிளிசிட்டான கேஸ்டிஸ்ட் ஸ்டாண்டர்டில் அந்த ஆன்டி தலித் கோயலேஷனை ஃபார்ம் பண்ணது அப்படிங்கிறதெல்லாம் டுவர்ட்ஸ் இந்துத்வாவை நோக்கி அந்த ஓட் பேங்க் அவர் நகர்த்திட்டார். அவரே நகர்த்திட்டார். ஆனால் ஒரு கட்டத்தில் அது உணர்ந்து அவர் அவங்ககிட்ட போகக்கூடாதுனாரு. அதுக்குள்ளே டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ வன்னியர்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சாதிய உணர்வு கொண்ட ஹிந்துத்வா மைண்ட் செட் உள்ளவர்கள் வந்து பிஜேபி நோக்கி நகர்வார்கள். இன்னொரு செக்ஷன் வந்து திமுக அண்ணா திமுக 2 பக்கமும் நகரும். ஸோ ஓட் பேங்க் இஸ் டெப்ளீட்டட். யானைக்கும் அடிசருக்கும் ரொம்ப ஷார்ப்பு பொலிட்டிக்கல் பிரெயின் ராமதாஸ் பெரியவருக்கு உண்டு. அன்புமணிக்கு சொல்ல மாட்டேன், டாக்டர் ராமதாஸ் பெரியவருக்கு ஷார்ப் பொலிட்டிக்கல் பிரெயின் உண்டு. இந்த அவருடைய அறிக்கைகளை 2 முன்னாள் முதலமைச்சர்கள் தெரியும். அவருக்கு ரொம்ப பல்ஸ், அவருக்கு மக்கள் பல்ஸ் தெரியும். இப்போ யானைக்கும் அடிசருக்கும் இன்னைக்கு வந்து தவறி கிடக்கிறாரு, அவர் விழுந்து கிடக்கிறாரு கீழே. அவர் திமுக அண்ணா திமுகவோட மாறி மாறி கூட்டணி வச்சா கூட அவரால் சமாளித்து தான் நிற்க முடிஞ்சுது. எல்லாரும் செய்கிறது தான் அவர் செஞ்சார். செஞ்ச முறை வந்து ரொம்ப க்ரூடாக இருக்கும். நான் சொல்லிட்டு வந்தேன்னாரு. என்கிட்ட வாஜ்பாய் கிட்ட போனதை பற்றி எங்ககிட்ட பேசும்போது 2001 நான் சொல்லிட்டு தான் வந்தேன். 2001 ஜனவரியில் வாஜ்பாய் கவர்மெண்ட்லேருந்து என்டிஏலேருந்து வெளியில் வந்துட்டு ஏப்ரல் மாதம் எலெக்ஷனில் ஜெயலலிதாவோடு சேர்ந்து ஜெயிச்சுட்டு அதே ஆண்டு நவம்பரில் போய் மறுபடியும் வாஜ்பாயோடு சேர்ந்துக்கிட்டார் அவர் 2001.
அன்ஃபார்ச்சுனேட்லி அவ்வளோ ஷார்ப் பொலிட்டிக்கல் மைண்ட் இருக்கக்கூடிய ஒரு வித் இன்ட்யூட்டிவ் பவர் இருக்கும். ஒரு அரசியல்வாதிக்கு ஸ்ட்ரென்த்தை இன்ட்யூட்டிவ் பவர் அது உண்டு ராமதாஸ் பெரியவருக்கு. துரதிருஷ்டவசமாக இன்று அவர் எல்லாவற்றையும் இழந்து மகனுடனான போர் வந்து அவருக்கு வந்து ஒரு எல்லா விதமான எல்லைகளையும் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ப்ரையாரிட்டிஸ் இது ரொம்ப அபாயகரமான கட்டத்துக்கு போகுது. எனக்கு தெரிஞ்சு எச்சரிக்கையாக இருதரப்பும் இருக்க வேண்டும், அப்படிதான் நான் பார்க்குறேன் நான். ஏன்னா அந்த லெவல் ஆஃப் ஆங்கர், கோபம், இவ்வளவு கோபம் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடாது. அது ஸ்தாபனத்துக்கு நல்லதல்ல, இண்டிவிஜுவல்ஸ்க்கு நல்லதில்ல. ஸ்தாபனோட எக்கட கட்டு போட்டேன். எனக்கு தெரிஞ்சு இது அவங்க அந்த ட்ரெஜெக்டரி ஆஃப் த டஸில் பார்த்தீங்கன்னா இந்த மோதல் கடந்த 4-5 மாதங்கள் 6 மாதங்களாக நடக்கிற அந்த மோதலை குறிப்பாக கடந்த 3 மாதங்களாக நடக்கிற அந்த போர், வார்த்தை போர், அந்த உரசல், அந்த மோதலை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறோம் த ட்ரெஜெக்டரி ஆஃப் த அனிமாசிட்டி பிட்வீன் த டூ. ரெண்டு பேருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு போர், அந்த ரெண்டு பேருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கோபம், அது அந்த பகை உணர்ச்சி வந்து அது மேலெழுந்து செல்லக்கூடிய அந்த ஒரு சுழற்சி, இந்த ட்ரெஜெக்டரி ரொம்ப அபாயகரமாக இருக்குது. அது ஐ திங்க் இது ரொம்ப ஆபத்தான கட்டத்தில் தான் இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இட்ஸ் ஃபைட் டு த ஃபினிஷ். இது ரெண்டு தரப்புமே எந்த எண்டுக்கும் போவாங்கன்னு தோணுது. அதனால தான் வந்து ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் எல்லாம் மூவ் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் ரெண்டு பேருக்குமே Z+ கொடுத்துடலாம் எனக்கு தெரிஞ்சு. அப்பா புள்ள ரெண்டு பேருக்குமே இந்த ஓன் இன்ட்ரெஸ்ட், இந்த ஃபேமிலி இன்ட்ரெஸ்ட். ஐ மீன் அதை எப்படி சொல்கிறது, நான் வந்து இதை ஜோக்காக தான் நான் சொல்கிறேன் நான். பட் பர்சனல் செக்யூரிட்டி ஆஃப் த போத் த லீடர்ஸ் மஸ்ட் பி ஸ்ட்ரென்தன்ட். அதுக்கு சொல்கிறேன் நான். Z கொடுக்கணுமா Y கொடுக்கணுமான்னு கவர்மெண்ட் முடிவு பண்ணோம். நான் அதை எக்ஸாக்டாக மீன் பண்ணலை. வாட் ஐ மென்ட் வாஸ் அப்பா புள்ள ரெண்டு பேருக்கும் பர்சனல் செக்யூரிட்டியையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஏன்னா உணர்வுகள் வந்து கொந்தளித்து கொண்டிருக்கின்றன. எந்த எல்லைக்கும் இருதரப்பும் போகும் என்று தெரிகிறது. இப்போ இன்றைக்கே வயலன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் வரும் நாட்கள் அது எங்கே போய் முடியும்னு தெரியல. இன்னும் பாயிலிங் ஸ்டேஜுக்கு போகல. பாயிலிங் ஏன்னா ஆக்ஷன் இப்போ தான் வந்திருக்குது. கட்சியை விட்டு தூக்கி அடிச்சிருக்காரு. இட்ஸ் அ ப்ளோ ஃபார் அன்புமணி, அதில் சந்தேகம் வேணாம். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ராம்தாஸ் ஜெயிச்சிட்டார். ராம்தாஸ் ஹஸ் ஒன் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட். இட்ஸ் அ ப்ளோஸ், வெரி சிவியர் ப்ளோ ஃபார் அன்புமணி. அன்புமணி இன்ன வரைக்கும் ரியாக்டே பண்ணல. ஏன்னா நேற்று காலையில் வந்த ரூமர் என்னென்னா வந்து அன்புமணி பொதுக்குழுவை கூட்டி ராமதாஸை கட்சியை விட்டு எங்கே போகிறாருன்றாங்க. தென் இட் வில் பி மச் மோர் வேர்ட்ஸ். இது இவங்க சண்டை நடுத்தருக்கு வந்து சிவில் லா அண்ட் ஆர்டர் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இப்போ நீ வன்னியர் சங்க கட்டடத்தை இழுத்து போட்டுற, ரெண்டு தரப்பு ரோட்டில் இறங்கி அடிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி வட தமிழ் மாநில நாட்டில் இப்போ பல இடங்களில் அடிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. தென் இட்ஸ் அ சொசைட்டல் இஷ்யூ. இப்போ மக்கள் பிரச்சனை ஆகிடும். அதை அலோவ் பண்ணக்கூடாது. சோஷியல் இஷ்யூவும் அதை அலோவ் பண்ணக்கூடாது. அப்போ லா அண்ட் ஆர்டர் ஹேஸ் டு பி மெயின்டைன் அட் ஆல் காஸ்ட். ஸோ அது அப்பா புள்ள வந்து உணரணும். உங்கள் பிரச்சனையை சுமூகமாக நீங்கள் உங்களுக்குள்ளே தீர்த்துக்கோங்க, தைலாபுரத்துக்குள்ளே தீர்த்துக்கோங்க, இல்லை கோர்ட்டில் தீர்த்துக்கோங்க. நடுத்தருக்கு கொண்டு வந்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு மேலும் நடவடிக்கை வேண்டும் என்பதையும் அரசு தெளிவுபடுத்த வேண்டும். ரெண்டு பேருக்கும் உரிய பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். ரெண்டு பேரால் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வராமல் மக்களுக்கும் உரிய பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி அவங்க வன்னியர் சங்க கட்டடத்தை யார் அனுபவிக்கிறதுன்றதில் ராம்தாஸ் கோஷ்டிக்கும் அன்புமணி கோஷ்டிக்கும் சண்டை வந்து பூட்டு போடப்பட்டிருக்கிறது ராம்தாஸ் கோஷ்டியால். இந்த மாதிரி பிரச்சனை வரும் நாட்களில் பல இடங்களில் வர வாய்ப்பு உண்டு. அப்போ சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும். இவங்க பிரச்சனையை இவங்களுக்குள்ள வச்சுக்கணும். நடுத்தர கொண்டு வரதுக்கு இவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. எக்கனாமிக் ஆங்கிள் ஃபார் எவ்ரி ப்ராப்ளம் அப்படிங்கிற அவ்வளோதான் சார். இப்போ ட்ரஸ்ட்டு தானே சார், பல ஆயிரம் கோடி ட்ரஸ்ட் இருக்குது ராம்தாஸ். அது யார் கண்ட்ரோலுக்கு போகுது என்னன்னு இருக்குது. அவர் என்ன பண்ணியிருக்காரு, மகளை கொண்டு வராரு. தட்ஸ் another nauseating development. யாருன்னா விமன் இன்டு பாலிடிக்ஸில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று சௌமியா அன்புமணி வந்தபோது எங்க வீட்டு பெண்ணுன்னாரு. கரெக்ட். எங்க வீட்டு பெண்கள் வந்து அரசியலுக்கு வரது உடன்பாடு இல்லைன்னு அவரு இன்னைக்கு மகனோட பஞ்சாயத்தை தீர்த்துக்கிறதுக்கு, சண்டையை தீர்த்துக்கிறதுக்கு மகளை கொண்டு வராரு. முரண்பாடுகளின் மூட்டையாக தாங்க ராமதாஸ் இருக்காரு. மகளை கொண்டு வரீங்கன்னா அங்கே ப்ராப்பர்ட்டிஸை காப்பாற்றணும், சொத்தை காப்பாற்றணும், வேற ஒன்றுமே கிடையாது. கொள்கையாது வெங்காயம். அது மகளாக இருக்கட்டும், மகனாக இருக்கட்டும், மருமகனாக இருக்கட்டும். இப்போ இதில் என்ன, பாமகக்குள்ள ரெண்டு பிரிவு, 3 கோஷ்டி 5 கோஷ்டின்னா யார் ஜெயிச்சாலும் அதிகாரமும் பணமும் குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும். பேக் டு 2006-11 டேஸ் அவ்வளோதான். இதை பார்த்து அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு, பாமகவில் இருக்கவங்களுக்கு புத்தி வரல, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அன்புமணி பக்கம் சாஞ்சாலும் ராமதாஸ் பக்கம் சாஞ்சாலும் இறுதியில் யாருக்கு வெற்றி கிடைச்சாலும் அதிகாரமும் பணமும் கிடைக்க வேண்டியதும் அந்த குடும்பத்துக்குள்ளே தான் போய் இருக்கணும். உங்களுக்கு 10 பைசா உங்களுக்கு வரப்போகிறது இல்லை. இதை பாமக நண்பர்கள் உணர வேண்டும். ஏன்னா எல்லை கடந்து போயிருக்கிறார்கள் அப்பாவும் மகனும். அப்பாவை புள்ள வேவு பார்க்குறதும்,
பிள்ளைய விமர்சனம் பண்ணுறதே 3 மாசமா அப்பா ஒன் டைம் அஜெண்டாவை வச்சிருக்கிறோம். எவ்ரி Thursday அருவருப்பா இல்லை 2 பேருக்கு நான் கேட்குறேன். அப்பாவே பிள்ளை இது வேவு பார்ப்பாரு, நோட்டம் பார்ப்பாருன்னா அது எவ்வளோ கேவலமான ஒரு அரசியல், எவ்வளோ கேவலமான அப்பா மகன் உறவு. இவர் பங்குக்கு வந்து இவர் மகனை விமர்சனம் பண்ணுறதே தான் தான் வேலை. என் காலை பூசின ஆள் தான், அதை பூசின ஆள் தான். நீங்க ஒரு அரசியல்வாதிக்கா இருக்கிறதுக்கே தகுதி கிடையாது. இவர் மகனை விமர்சனம் பண்ணுறதே ஒரு தனிநபரை, மகன்னாலும் அவன் தனி மனிதன். மகனை விமர்சனம் பண்ணுறதே 3 மாசமா ஒரு தலைவருக்கு வேலையாக இருக்கும்னா 2 பேருமே வந்து ரொம்ப அவலமான கீழ்த்தரமான ராமதாஸ் பண்ணாரு. மகன் வந்து ஒருபடி மேலே போய் அப்பாவே வேவு பார்க்குற வேலையை பண்ணாரு. அப்புறம் வந்து ஸ்லீஸ் வீடியோஸை லீக் பண்ணுறது, அப்பாவோட லைஃப்பை பற்றின கேரக்டர் அசாசினேஷனை வந்து ஃபேமிலிக்குள்ளேருந்து தான் செய்கிறாங்கன்றாங்க. இதெல்லாம் வந்து வெளியிலேருந்து மற்றவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஃபேமிலிக்குள்ளேருந்து தான் இது வெளியில் வருது. அப்போ 2 பேருமே வந்து கட்டர் லெவலுக்கு போயிட்டாங்க. சேத்துல இறங்கி அடிச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சந்தி சிரிக்குது. அது இன்றைக்கி இருக்க சோஷியல் மீடியா ஏஜில் வந்து இவங்க ஓட் பேங்க் டெப்ளீட்டடு, எலெக்ஷனுக்கு ஒரு 7 மாதம் லெஸ் தேன் 7 months இருக்கும்போது இப்படி பண்ணோன்னா நம்ம எந்த கட்சியோட கூட்டணி போகிறோமோ அங்கே நமக்கு பார்கெனிங் சிப்ஸ் டவுன் ஆகிடும். பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த சண்டையை வந்து பிரிச்சுக்கிறது, எலெக்ஷன் டைமில் எது வருமோ அதை பிரிச்சுக்கிறது. அது வர வேண்டியது வராது. யானை தலையில் மண் அள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி அப்பாவும் பிள்ளையும் மண் அள்ளி போடல, கட்சிக்கு கொள்ளிய வச்சுட்டாங்க. அவ்வளோதான். இந்த ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட் அவங்க இதை பண்ணிடக்கூடாது. அடுத்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கூட பண்ணிருக்கலாம். இதுக்கப்புறம் வரப்போறது பிரிக்கிறதுங்கிறது அப்புறம் ஏற்கனவே இருக்கிறதே இன்னும் ஒழுங்கா சிக்கல் சிக்கல் அதான். இது அடுத்து எங்க வேணா போய் நிற்கும். ஒரு நிறைவு கேள்வி சார். இது ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது அது அப்படியே ஒரு கூல் டவுன் பண்ணிடலாம், இல்லை ஒரு அந்த மாதிரியான ப்ராசஸ்க்குள்ளே குருமூர்த்தி போன்றவர்கள்லாம் ஈடுபட்டாங்க. பிஜேபி ஆர்எஸ்எஸ்கே ஒரு கால் இருந்தது. ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் ஃபார்ம் ஆன புதுசில் அடுத்து பெரிய பெரிய பார்ட்டிஸ் உள்ள கூப்பிட்டு வரோன்னா பிஎம்கே இருக்கணும்னு அவங்க விரும்பினாங்க. அதற்கு பிறகு அது ட்ராப் செய்யப்பட்டதாக பார்க்கப்பட்டது. இப்போ இதற்கு பிறகு எலெக்ஷன் கமிஷனில் தாவா இருக்குது. அவர் கேவியேட் போட்டிருக்காரு. அவர் கிளைம் பண்ணுறாரு அன்புமணி தரப்பில் எங்ககிட்ட தான் பார்ட்டி இருக்குது, எலெக்ஷன் கமிஷன் அங்கீகரிச்சிருச்சுங்கிறாரு. அது போய் எவிடன்ஸை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கிறாங்க. யார் கம்பேரிட்டிவ்லி ப்ரோ பிஜேபி இல்லை அந்த அஃபிலியேஷனில் இருக்காங்களோ அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு ப்ராசஸ் சார். உண்மை. பழைய எலெக்ஷன் கமிஷனாக இருந்ததுன்னா இந்த எலெக்ஷன் கமிஷனருக்கு முந்தின எலெக்ஷன் கமிஷனாக இருந்தால் அவன் நியாய தர்மத்துக்கு கட்டுப்படுவான். இந்த எலெக்ஷன் கமிஷன் பிஜேபியோட ஒரு விங் ஆஃபீஸ். அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதை தான் எலெக்ஷன் கமிஷன் கேட்க போகிறாரு. லீகலி வந்து யார் ஸ்ட்ராங்குன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. பாலு சில விஷயங்களை சொல்கிறாரு, அவன் எதிர்த்தரப்பு ராம்தாஸ் தரப்பு சில விஷயங்களை சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரம் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் தீரன் கூட்டினப்பையும் சரி, அதுக்கு முன்னாடி பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர் கூட்டினப்பவும் அந்த 2 இதுலேயுமே ராமதாஸ் ஜெயிச்சதுக்கான ரீசன் பைலாஸ்டில் அந்த மாதிரி சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னு அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க. பட் அதை தாண்டி அதுதான் இப்போ இது வந்து இப்போ கட்சி வந்து நீங்கள் அன்புமணி கையில் இருக்குது. ஆனால் வன்னியர் சங்கத்தில் இருக்க பெரியவர்கள் வந்து ராம்தாஸ் பின்னால் இருக்காங்க. ராம்தாஸ் வந்து இன்னமும் அந்த சமூகத்தில் வந்து ஒரு கொலசாமியாக தான் பார்க்கப்படுறாரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் மத்தியில். அதையும் நம்ம மறுக்க முடியாது. தென் இட்ஸ் அ வெர்டிக்கல் ஸ்பிளிட். இந்த பக்கம் ஆதரவு, அந்த பக்கம் ஆதரவு. எந்த பாமகனா ஆல்ரெடி டெப்ளீட்டட் பாமகவில் அவங்களுக்கு 3% ஓட்டு இருக்குன்னா அது கிட்டத்தட்ட 1.5% மேலே விஜய்க்கு, பிஜேபிக்கு, திமுகவுக்கு போயிடுச்சு. உங்கள் ஓட் பேங்க் வந்து ஓவர் 60% எரோடான ஓட் பேங்க் 60% to 70% ஓட் பேங்க் எரோடாக இருக்கும்போது உங்களை திமுக 2 கட்சியில் பெருசாக மரியாதை இருக்காது. இப்போ வந்து அப்பா திமுகவோடையும் புள்ள அண்ணா திமுகவோடையும் போக போகிறாங்க. அதான் நடக்க போகுது. ஏன்னா 2 பேரும் ஒரே ஃபேக்ஷனில் இருக்க போகிறது. இல்லை யாராவது ஒருவரை 5th ஃப்ரண்டாகவும் இறக்கி அன்புமணி போட்டிடுற இடத்துக்கு எதிராக போட்டால் எல்லா ஓட்ஸ் எத்தனை முறையில் உடையுமோ அந்த முறையில் உடையும். பாமக ஓட் பேங்க் 2 பேருக்கும் கிடையாது. ரிமெம்பர் த எண்ட் ரிசல்ட் ஆஃப் த டசல் இஸ் பாட்டாளி மக்கள் கட்சி வாக்கு வங்கி என்ற ஒன்று சிதைந்து சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறது. 60-70% த ட்ரெடிஷ்னல் பாமக ஓட் பேங்க் பிட்வீன் 3.5% to 4% இருந்தது. கணிசமான அளவுக்கு அது விஜய்க்கு போகுது. அதுக்கு அடுத்து பிஜேபி பக்கம் நகருது. அதுக்கடுத்து திமுக பக்கம் நகருது. காஸ்டிஸ்ட் மைண்ட் செட் வந்து வன்னியர்களுக்கு கூடுதலாக இருப்பதுன்றது வந்து ராமதாஸோட ஒரு பலம். அவர் வந்து அந்த நாடக காதல்லாம் பேசும்போதே வந்து அவர் வந்து பிஜேபி பக்கம் தன்னை அறிஞ்சோ அறியாமலோ தன் கட்சியை நகர்த்திட்டாரு. ஓட் பேங்கை கம்ப்ளீட்டாக நகர்த்திட்டாரு. கெடுவான்னு நினைப்பான். தலித்துங்களுக்கு எதிராக செயல்படுறதா நினச்சி தானே யானை மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி டன்னா தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்டாரு ராமதாஸ். இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது. எண்ட் ரிசல்ட் பாட்டாளி மக்கள் கட்சி இஸ் ஃபினிஷ்டு.
அவங்க யாரோட கூட்டணி போனாங்கன்னாலும் அப்பாவும் பிள்ளையும் தனித்தனியாக போனாலும் சேர்ந்து போனாலும் போகிற இடத்துல அவங்களுக்கு பெரிய மரியாதை இருக்காது. அவங்க வாக்கு வங்கி நெக்லிஜிபிள் எக்ஸ்டென்ட்டை நோக்கி போயிட்டுருக்கு. விஜய் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணலாமான்ற புத்தியாவது வேணும். எல்லா கட்சியும் நடுங்கி கிடக்குறான். கடந்த காலத்தில் வந்த பல ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸஸ் உங்கள் வட தமிழ்நாட்டில் தான் உங்களுடைய ஓட்டை தான் பாதிச்சிருக்காங்கிறது இருக்குது. திமுக அண்ணா திமுக 2 பேருமே விஜய் ஃபேக்டரால் நடுங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எக்ஸோடஸ் இருக்குது. அது 10%, 25%, 40% எக்ஸோடஸ் இருக்குது. 2 பேருமே நடுங்கிட்டு இருக்கான். அட் அ டைம் when you want to pull up the socks, you are fighting each other. நீ வந்து சுதாரிச்சுக்கிட்டு உங்களோட வேற்றுமைகளை மறந்து ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய தருணத்தில் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு நடுத்தருக்கு வந்திருக்கீங்க. எப்போ விஜய்னு ஒரு புது ஃபோர்ஸ் உங்கள் ஓட் பேங்கை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கும் போது. ஏன்னா அதை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இந்த பக்கம் எடப்பாடி அவர்கள் டூர் போகிறார், அடுத்து உதயநிதி போக போகிறாருங்கிறாங்க, பிரேமலதா போயிட்டுருக்குறாங்க. அந்த பக்கம் அடுத்து இறங்குறதுக்கு அன்புமணியும் ஒரு செக்ஷன் போயிட்டு இருந்தார். இப்போ திரும்ப இந்த பிரச்சனைக்கு வராருன்னும் போது எல்லா பிளேயர்ஸும் அந்த சீரியஸ்னஸை புரிஞ்சிருக்காங்க. ஆமாம், பட் நீங்கள் புரிஞ்சிக்கல. புரிஞ்சிக்கலன்றதை கூட நம்ம புரிஞ்சுக்கல, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. பொலிட்டிக்கல் பவர் வேணும், பவர் ட்ரிவனாக இருந்தால் கவலைப்பட்டிருப்பாங்க. பவர் ட்ரிவன் இல்லை, இது மணி ட்ரிவன். இருக்கிற சொத்தை தான் பிரிச்சுக்கணும் தான் இனிமேல் பிரச்சனை போகுது. அதிகாரம் வந்தால் வருது, வராட்டி போகுது. அதிகாரம் என் டேஷுக்கு சமம்னு 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் வந்து மணி ட்ரிவனாக போகும்போது இந்த சண்டை நடந்தே தரும். மேபி அவங்க புத்திசாலி, நம்ம தான் நேரத்தை விரயம் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். அப்பா புள்ள 2 பேரும் புத்திசாலி. பாமகவோட வாக்கு வாங்கி சிதையறதை பற்றி நீ ஏன்டா கவலைப்படுறான்னு கேட்குறாங்க. அது எங்கள் பிரச்சனை, எங்களுக்கே கவலை இல்லை, உனக்கு என்ன கவலைன்றான். இனிமேல் அதிகாரத்துக்கு வரணும், 4 எம்எல்ஏ அதெல்லாம் எங்களுக்கு கவலையே இல்லை. எங்களுக்கே இல்லை, உனக்கு என்ன கவலை. எங்களுக்கு அவன் ட்ரஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும், அவங்ககிட்ட போட்டி எப்படி வாங்கணும், வாங்குகிற போட்டியை எப்படி எடுத்துகிட்டு போகணும். இவ்வளோ தான் பிரச்சனை. நான் பச்சையாக சொல்கிறேன். அதானே வாட் நெக்ஸ்ட்? இதை தவிர வேறு என்ன இருக்குது? அதோட விளைவு தானே இது. அதைத்தான் நான் சொன்னேன். அட் அ டைம் when you cannot afford to fight due to விஜய் ஃபேக்டர், நீ சண்டை போட்டு நடுத்தருக்கு எப்படி வருவேன்? அட் அ டைம் when you have to pull up your socks, நீ ஒருத்தன் அடிச்சுன்னு ரோட்டுக்கு வரதுக்கான வாய்ப்பே உங்களுக்குள்ளே இல்லை. யூ கேனாட் அஃபோர்டுன்னு தான். அப்போ நீங்கள் அதை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இது நோக்கம். நம்ம இனிமேல் ஜெயிச்சு போய் அதிகாரத்தில் பங்கு. அடுத்த எலெக்ஷனில் எப்படின்னா ஒரு 4 எம்எல்ஏ வாங்கி அப்பாக்கும் பிள்ளைங்க சீட் இருக்க மாதிரி இப்போ ஃபேமிலி கூட பவர் இருக்கணும். இப்போ இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, த ஃபைட் இஸ் ஆல் த ஃபேக்ஷன்ஸ் ஆர் வித்தின் த ஃபேமிலி. ஒரு கட்சியில் பிரச்சனை வருதுன்னா ஒரு குடும்பம், ஒரு 3-4 குடும்பமாவது தலைவருக்கு வெளியில் இருக்க குடும்பம் இருக்கணும். மொத்த சண்டையுமே கட்சிக்குள்ளே தான், 2 ஃபேக்ஷனுமே கட்சிக்குள்ளே தான் இருக்குதுன்னா யார் ஜெயித்தாலும் லாபம் கட்சிக்கு கிடையாது, குடும்பத்துக்கு. அந்த கட்சியில் இருக்க தொண்டர்களுக்கு இது புரியணும். புரியலன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. கண்டிப்பாக சார், ஒரு விரிவான உரையாடல். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்.